அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கடன்பட்டு பிரச்சனையில் இருந்தால், நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையில் இருந்தால், நமக்கு தாங்க முடியாத துன்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனையில் இருந்தால், இந்த 3 அத்தியாயங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது என்ன 3 அத்தியாயம் என்பதை இந்த வீடியோவிலே பார்ப்போம். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5016வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அல்-முஅவ்வதாத், அதாவது பாதுகாப்பு கோரும் கடைசி 3 அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதிக்கொள்வார்கள், அதாவது தடவிக்கொள்வார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக். இந்த 3ஐயும் அவர்களின் இறப்பிற்கு முன்னால் நோய் கடுமையான போது நான் அவற்றை ஓதி அவர்களின் கையில் ஊதி அந்த கையாலேயே அவர்களின் உடல் மீது தடவி கொண்டிருந்தேன். நபி அவர்களின் கரத்திற்குள் சுபிச்சத்தை, அதாவது பரக்கத்தை நாடியே அவ்வாறு செய்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சந்தர்ப்பத்திலே இந்த 3 அத்தியாயத்தையும் ஓதி தன் மீது தடவிக்கொள்வார்கள் என்ற செய்திகளும் இன்னும் பல நபிமொழிகளிலே நாம் காணலாம். எனவே உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அப்போது இந்த 3 அத்தியாயத்தையும் ஓதி உங்களின் மீது தடவிக்கொள்ளுங்கள். அதேபோல இது போன்ற இன்னும் ஏராளமான செய்திகளை ஹதீஸ்களின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.